அண்டை நாடுகளான பாகிஸ்தான், சீனா இடையே அடிக்கடி மோதல் உரசல் இருந்து வருகிறது. இதனால் இந்தியா தனது இராணுவ தளவாடங்களை மேம்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. இது காலத்தின் கட்டாயமாகவும் இருக்கிறது. உலக வல்லரசு நாடுகள் தங்களுக்கு என்று ஆயுதங்களை தயாரித்து வருகின்றன. வடகொரியா போன்ற சிறிய நாடுகளும் தங்களுக்கென்று அணு ஆயுதங்களை தயாரித்து வருகின்றன. இன்று வடகொரியா அமெரிக்காவையே மிரட்டும் அளவிற்கு துணிந்துள்ளது. பகல்காம் தாக்குதல் தொடர்ச்சியாக ஆபரேஷன் சிந்தூரை இந்தியா நடத்தியிருந்தது. தரமான ஆயுதங்கள் இருந்த காரணத்தினால் பாகிஸ்தான் இந்தியாவிடம் மோத முடியவில்லை. கெஞ்சும் நிலைக்கு பாகிஸ்தான் தள்ளப்பட்டது. இந்தியா மட்டுமின்றி உலக நாடுகளும் தங்களை தற்காத்துக் கொள்ள ஆயுதங்கள் அவசியம் என்பதை உணர்ந்துள்ளன. இதன் நீட்சியாகத்தான் இந்தியா புதிய பரிணாமத்தை துவக்கியுள்ளது. இந்தியாவிடம் ஏற்கனவே 71 AA துப்பாக்கி, இடார் 21, M4 கார்பைன், T91, AM1, AK-47, உக்ரம் துப்பாக்கிகள் உள்ளன. இந்த நிலையில் இந்தியா அடுத்த பாய்ச்சலுக்கு தாவியுள்ளது. அதுதான் AK-203. இந்திய ஆயுதப்படையில் AK-203 என்ற துப்பாக்கி மிகவும் சக்தி வாய்ந்த துப்பாக்கியாக உருவெடுத்துள்ளது. இது ஒரு நிமிடத்தில் 700 சுற்றுகள் வரை சுடக்கூடியது. 800 மீட்டர் தூரம் வரை பாய்ந்து செல்லும் திறன் கொண்டது. கலாஸ்னிகோவ் சீரிஸின் மறு உருவமாக உருவெடுத்துள்ளது. இந்தியா, ரஷ்யா ரைபிள்ஸ் பிரைவேட் லிமிடெட் உத்தரப்பிரதேசத்தின் அமேதியில் துப்பாக்கி தயாரிக்கும் தொழிற்சாலையை திறந்தது. இந்தியாவில் ஷேர் என்று பெயரிடப்பட்ட AK-203 உள்நாட்டு உற்பத்திக்காக நிறுவப்பட்ட ஒரு கூட்டு முயற்சி நிறுவனமாகும். 5200 கோடி ரூபாய் ஒப்பந்தத்தின் கீழ் ஆயுதப்படைகளுக்கு 6 லட்சத்துக்கும் அதிகமான துப்பாக்கிகளை வழங்க வேண்டியுள்ளது. IRRPL தலைவர் மேஜர் ஜெனரல் SK சர்மா கூறுகையில், டிசம்பர் 2030க்குள் அனைத்து துப்பாக்கிகளும் விநியோகம் செய்யப்படும் என்று தெரிவித்திருந்தார். இதுவரை 48,000 துப்பாக்கிகள் வழங்கப்பட்டுள்ளன. அடுத்த 2 முதல் 3 வாரங்களில் 7,000 துப்பாக்கிகள் வழங்கப்படும். மேலும் இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் கூடுதலாக 15,000 துப்பாக்கிகள் வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். AK-47 மற்றும் AK-57 துப்பாக்கிகளுடன் ஒப்பிடும்போது AK-203 துப்பாக்கி நவீனமானது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக சேவையில் உள்ள இந்திய சிறு ஆயுத துப்பாக்கிகளுக்கு பதிலாக, அதாவது INSAS என்று கூறப்படும் துப்பாக்கிகளுக்கு பதிலாக AK-203 சேவையில் இணைக்கப்பட்டுள்ளது. AK-203 7.62 x 39 மில்லிமீட்டர் கார்ட்ரிட்ஜை கொண்டுள்ளன. அதே நேரத்தில் INSAS எனப்படும் சிறிய ரக துப்பாக்கிகள் 5.56 x 45 மில்லிமீட்டர் கார்ட்ரிட்ஜை கொண்டிருந்தது. பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் இந்திய படைகளின் செயல்பாட்டு திறனை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்ட இந்த துப்பாக்கி சுமார் 3.8 கிலோ எடை கொண்டது. அதே நேரத்தில் INSAS 4.15 கிலோ எடை கொண்டது. வீரர்களுக்கு ஏந்தி செல்வதற்கு வசதியாக எடை குறைந்ததாக AK-203 இருக்கிறது. AK-203 துப்பாக்கிகள் 705 மில்லிமீட்டர் நீளம் கொண்டவை. INSAS துப்பாக்கிகள் 960 மில்லிமீட்டர் நீளம் கொண்டவை. இந்தியா, சீனா மற்றும் இந்தியா பாகிஸ்தான் எல்லை கட்டுப்பாட்டு கோடு உட்பட வடக்கு மற்றும் மேற்கு எல்லைகளில் நிறுத்தப்பட்டுள்ள வீரர்களுக்கு AK-203 முதலில் வழங்கப்படுகிறது. இந்தியாவில் 6 லட்சமாக AK-203 துப்பாக்கிகள் தயாரிக்கப்படும் என்று தெரியவந்துள்ளது. AK-203 துப்பாக்கி இந்தியாவுக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக அமைந்துள்ளது. நண்பர்களே, எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும். நன்றி.